ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்துட்டு காய்கறி கலவை சாதம் பண்ண போகிறேன். நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி, புலவு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் இதுக்கு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக நான் குக்கரில் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சு நிறுத்திட்டேன். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு சில டைம் வந்து அடி பிடிச்சி அந்த பிரச்சனைலாம் இருக்கும் மார்னிங் ஹவர்ஸில் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது. அதனால் எப்போதுமே நான் அப்படி தனியாக தான் ரைஸ் வச்சு நிறுத்திப்பேன். அதுக்கு தேவையான கிரேவியை வந்து நான் ரெடி பண்ணிப்பேன். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடைக்குது நமக்கு இந்த சீசனில். காலிஃப்ளவர் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, நான் 2 கிளாஸ் ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 கேரட் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். ஏன்னா குக்கரில் வைக்காமல் தனியாக வதக்க போகிறோம். சைஸ் வந்து குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸு ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, இஞ்சி பூண்டு ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் 3, வெங்காயம் வந்துட்டு இன்னுமே நிறையா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 4 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் 4 வெங்காயம். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு. இந்த சீசனுக்கு வந்து நல்லா கிடைக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தோலோடையே போட்டிருக்கேன். கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலோடு போட்டுருக்காங்க. மருந்துலாம் இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லா காய்கறியுமே நீங்கள் பேக்கிங் சோடா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா அது உள்ள எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழிஞ்சிடும். அப்புறம் மசாலாவுக்கு வந்து 2 தான் எடுத்திருக்கேன். 2 பொருள், பட்டை, கிராம்பு. கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் வானொலி வச்சு ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற என்ன ஆயில் இருக்கோ, ரிஃபைண்ட் ஆயில் எது இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நெய் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த அளவில் தான் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன், கடலை எண்ணெய். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சுட்டுருச்சு. பட்டை கிராம்பு தாளிச்சிக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுருங்க. பொரியிடும். பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொட்டை அதையும் போட்டுட்டு, இது கூடவே இந்த உரிச்சு வச்சுருக்க பூண்டில் வந்து 4 பல்லு பூண்டை சேர்த்துக்கிறேன். மிச்சம் பூண்டும் இஞ்சும் நம்ம வந்து நசுக்கிக்கலாம். நீங்கள் குக்கரில் பண்ணாமல் இது மாதிரி பண்ணும்போது இது ஒரு வித்தியாசமான சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சுவை இருக்கும். வேலையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தலாம். நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா டார்க் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வெங்காயம்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசம் கொடுக்குது. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில தக்காளி வந்து டேஸ்ட் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த தக்காளி தான் சேர்க்கணும். தக்காளியோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி. புளிப்பாக இருக்கிற தக்காளி 2 சேர்த்தா கூட போதும். இப்போ தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ வீட்டில் உள்ள சாம்பார் தூள் தான் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். கொஞ்சம் மஞ்சத்தூள். நீங்கள் எந்த கலருமே எக்ஸ்ட்ரா இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பரட்டிட்டு இந்த காய்கறியெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான். தக்காளியோடைய காய்கறியும் சேர்ந்து வதங்கட்டும். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வேக வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது காய்கறியெல்லாம் வந்துட்டு இப்போ குக்கரில் வச்சு டேரெக்டாக நீங்கள் பண்ணும்போது காய்கறியெல்லாம் அதிகமாக வெந்துடும். ஸோ அதோட சத்துக்களும் போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது திட்டமாக வெந்திருக்கும் காய். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு அவங்க தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க. இந்த தண்ணி வந்து காய் வேகிற அளவுக்கு இந்த தண்ணி வத்துறதுக்கும் சரியாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம மூடி வச்சிடலாம்.
இப்போ மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஒரு தடவை செக் பண்ணிப்போம். காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணி வற்றிருக்கான்ட்டு. இல்லைன்னா மீண்டும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு சாதத்தை போட்டு கலர வேண்டியதான். இப்போ நம்மளோட காய்கறி கலவை சாதத்துக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. நான் ஊற்றின தண்ணி போதுமான அளவு இருந்தது. இப்போ ஆல்ரெடி நம்ம சாதம் வந்து நிறுத்தி வச்சுருந்தோம். அதை வந்து இந்த மாதிரி 2 பெரிய பாத்திரம் எடுத்துக்கங்க. எப்போதுமே சாதம் இது மாதிரி தனியாக கிரேவி பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா புளி சாதம் லெமன் சாதம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்து ரைஸு ஆற வச்சிடலாம். இது ரொம்ப முன்னாடி குக்கர் நிறுத்தினாலும் சாதம் ஆறிடும். இந்த கிரேவி பண்ணுறதுக்கும் வெயிட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கணும். நல்ல அகலமான பாத்திரம் இது மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஆற விட்டுருங்க. ரொம்ப எண்ணெய் வட்டி வச்சு குத்துனிங்கனாலும் சாதம் வந்துட்டு குழஞ்ச மாதிரி போயிடும். உதிரியாக இருக்காது. இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. பார்த்துக்கிட்டு சாதம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய காய்கறி கலவை சாதம் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸு கட்டி கொடுக்க நல்ல ஒரு சூப்பரான ஐட்டம் இது. இப்போ இதில் உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா நீங்கள் புதினா கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி போட்டு கிளறிக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் நெய் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எக்கு கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம், ஆம்லேட் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ண போகிறேன். அது நார்மல் தயிர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு தேவைக்கு உப்பு, துளியோண்டு பெப்பர் பொடி வச்சுருக்கேன், துளியோண்டு சுகர். இந்த சுகர் சேர்க்கும்போது இந்த கொஞ்சம் மைல்டு டேஸ்ட் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா கலந்துருக்கு. ஃபஸ்ட்டு காரம் பிடிச்சதுன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் கூட கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பசங்களுக்காக ரெடி பண்ணுறதுனால இதை நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. இதில் பார்த்திங்கன்னா கேரட் வந்து நான் கிரேட் பண்ணி போட்டிருக்கிறேன். வெங்காயத்தை வந்து ஜஸ்ட்டு கையால் கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். இதுக்கு பச்சடியை பொறுத்தவரையில் உங்களுக்கு சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவை கொடுக்கும். இதை நல்லா கலந்துருங்க. தயிரோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பச்சடியை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.